மேடம் சொன்ன மாதிரி இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துருவோமே. ஒவ்வொன்னையும் சொல்ல சொல்ல எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது மதி. முக்கால்வாசி வழுக்க விழுந்த ஒருத்தருக்கு உன் தாத்தா பந்தயம் கட்டி முடி முளைக்க வச்சார் தெரியுமா? அதையெல்லாம் நான் இப்ப பெருசா எடுத்துக்கல. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம ஊர்லயே நீதான் பெரிய பணக்காரியா இருப்ப. இனிமே நீ வீட்டு வேலைக்கெல்லாம் போகவே வேண்டாம். என்ன மதி பேசுற? எத்தனை பேர் வந்தாலும் மேஜர் அம்மாக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாங்களா? பாவம் அவங்க தவிச்சு போயிட மாட்டாங்க. என்ன மதி சிரிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க அத்தை. வாங்க பாட்டி. உட்காருங்க அத்தை. உட்காருங்க பாட்டி. அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா இது? இந்த மாதிரி நேரத்துல மதிய எதுக்கு வேலைக்கு போறா? எங்க சொன்ன கேட்டா தானே? நீ வேலைக்கு போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல வாய் மயிருமா இருக்க என் பேத்தியமா வேலைக்கு போகணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு. பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் இல்ல, பயப்படாதீங்க. என் பேர பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை வந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? உடம்பு சரியில்லாததோட நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும். நித்யா என்ன முடிவு பண்ணிருக்கா? முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு அவ என்ன பெரிய மனுஷியா? நான் பெத்த பிள்ளை சரியில்லையே. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு ஆடுறான். அது நித்யாவுக்கு புரிய மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல சமாதானம் பேச வந்தாங்க. அவங்களே சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டான். இப்போ நித்யா பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறா. இப்பவும் அந்த தம்பியோட சேர்ந்து வாழணும் தான் அவன் மனசுல இருக்கு. எனக்கும் தெரியும் அத்தை. நித்யா நல்ல பொண்ணுதான். வசந்தா தான் அவளை மாத்தி வச்சிருக்கா. கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவ புருஷனோட சேர்ந்து வாழுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னமோ தெரியல, அந்த பாபு தம்பி வீட்டுக்கு வந்து நித்யா கிட்ட பேசிச்சு. எப்படியாவது ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு கெஞ்சிச்சு. இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது இந்த காலத்துல நடக்கிற காரியமா? இவ்வளவு அங்க போய் வாழணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா. என்னமோ ஒரு சின்ன தயக்கம். எல்லாம் சரியாயிடும் அத்தை. மதி, வாங்க ரஞ்சினி. நீங்க ஏதோ ஃபேமிலி விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான். அதான் உங்களை பார்த்து நேர்ல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சோமுவை கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து அனுப்பிடுவோம். இனிமே அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்கறத விட உங்க எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும். திரும்பவும் சொல்றேன் மதி, என்னை மன்னிச்சிடு. ஒரு தப்பான மனுஷனோட பேச்சை நம்பி உன்னை நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். பாபு விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலயுமே உங்களை பத்தி நான் பேசினதுக்கு கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கும். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் மதி. இந்த இனிமே உனக்கு கண்டிப்பா நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தான் இருக்கும். நான் வரேன் மதி. வரேம்மா. போலாம் மனு. என்ன மதி இதெல்லாம்? ரஞ்சினி நல்ல பொண்ணுமா, அதான் அந்த மனுஷன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இந்தாமா. மதி, இது உன் சித்தப்பா கொடுத்த பணம். இதை கொண்டு போய் அந்த மனுஷங்கிட்ட கொடுத்துடலாம். எதுக்கு? இல்லத்த, நாளைக்கு இது சாக்க வச்சு உங்க மகனும் வசந்தாவும் சண்டைக்கு வந்துடக்கூடாது. இல்ல, இந்த பணத்தை பத்தி கேட்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. என் பேர்ல இருந்த சொத்தை வித்து சரிபாதியா எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்த பணம். இது மதியோட பங்கு. இத அவ பேர்ல பேங்க்ல போட்டு வை.
இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றதை செய். முதல்ல பணத்தை கொண்டு உள்ள வை. போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. ஆ. போ, கொண்டு போய் உள்ள வை. சுரேஷ் சார், கொஞ்சம் வா. என்ன சுரேஷ், ஃபீஸ் என்னாச்சு? சார் இன்னும் 2 நாளில் தந்துடுறேன் சார். இப்படிதான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? முடிய போற நேரத்துல ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? சார் எல்லாரும் பார்க்குறாங்க சார். பார்க்கட்டுமே, எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். கண்டிப்பாக 2 நாளில் கொடுத்துட்றேன் சார். வாங்க ரஞ்சனி, வாங்க மனோ. மனு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுங்க. ஏன் ரஞ்சனி, என்கிட்ட பேச மாட்டீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்களை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம். மனு, என்ன பேசணுமோ சட்டுன்னு பேசி முடிங்க. இங்க பாருங்க சோமு, நான் அன்னைக்கே வந்து உங்களை அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். இது வரைக்கும் நீங்க அதை ரெடி பண்ணல. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? இனி நாங்க ஏமாறதா இல்ல சோமு. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். அப்பதான் உங்களுக்கும் இந்த சென்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா எதையாவது சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பீங்க. ஏய், எதுக்கு சிரிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? சோமு, இப்ப அவர் எங்க ஸ்டூடெண்ட். எங்க ஸ்டூடெண்ட்டை ரேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரஞ்சனி, என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா அதை சாக்கா வச்சு இன்னும் 2 நாள் இங்கேயே தங்கிடுவீங்க. போனது போகட்டும். இனிமே உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நீங்க போகலாம். ரஞ்சனி, ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். நீங்க கிளம்புங்க. நான் இல்லைனா இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இல்ல ரஞ்சனி. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ரஞ்சனி, இப்ப நீங்களா போக போறீங்களா இல்ல மனோவை விட்டு? ஓகே, நான் போறேன். நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சத்தை கொடுங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சு. என்ன ரஞ்சனி, விளையாடுறியா? அந்த பணம் நியாயமா யார் கைக்கு போகணுமோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் நாங்க வரோம். மதி கையில கொடுத்தாச்சு. மனோ, சீக்கிரமா அவரை அனுப்பிட்டு வாங்க. சார், இதான் சார். பரவாயில்ல நடராஜ். இத பாரு நடராஜ், இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா. ஆனா உன்னுடைய ஆங்கிள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு முடியும்னு மனசுக்கு தோணிச்சு இல்ல, அது கூட டிராவல் பண்ணி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல. இத பாரு, கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா, கழட்டி மாற்றத்துக்கு என்ன இருக்கு? இதுக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்குதோ இல்லையோ, வேற ஏதோ ஒன்று நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா அதை தூக்கி போடு, வேற ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். இத பாரு, நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இது எவ்வளவு பாசிபிலிட்டின்னு எனக்கே தெரியாதுன்னு. நீயும் என்ன மாதிரி இருக்காத. ஜப்பான்ல இருந்து இன்ஜினியர்ஸ் வந்து அதை சரி பண்ற வரைக்கும் நீ போராடு. எதுவுமே கிடைக்கலையா பரவாயில்ல, ட்ரை பண்ணோன்ற பேர் இருக்கும்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எதை பத்தி யோசிக்கிறோமோ அதை பத்தி குறைஞ்சபட்சமாவது நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டெடிகேஷனோட அந்த வேலையை கையில் எடுத்துக்க, நிச்சயம் சாதிப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ குறும்பு. ஐயோ வெக்கமா இருக்குங்க. சொன்னா கேட்கணும். விளக்க மாத்து கட்ட. எந்திரி. போய் உள்ள போய் படுத்து போ. முக்கியமான கட்டத்துல எழுப்பி விட்டுட்ட. இனிமே தூக்கமே வராது. டேய் இங்க வாடா வாடா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இங்க பாருடா, தினமும் வந்து குண்டு மேல குண்டு போட்டு என்ன கொல்றதுக்கு பதிலா கொஞ்சோண்டு விஷம் வாங்கி கொடுத்துரு. நிம்மதியா செத்து போயிடுறேன். மா நானே நொந்து போய் வந்திருக்கேம்மா. நீ வேற போட்டு என்ன சாவடிக்காத. உனக்கு என்னடா, எது நடந்தாலும் கவலைப்படாம போயிடுவேன். எல்லாத்தையும் எடுத்து சேருவேன் இங்க நான் இல்ல. அதுல இருக்கிற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். சும்மா தொணங்காதம்மா. இருந்த எல்லாமே போச்சு. இனிமே நம்ம ஊரை பார்க்க போக வேண்டியதுதான். கம்ப்யூட்டர் சென்டருக்கு ரஞ்சனி மனோட வந்திருந்தா. இனிமே உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, கிளம்புன்னு சொல்லிட்டா. டேய் இது தெரிஞ்சது தானடா, இதுக்கு போய் புதுசா வருத்தப்பட்டு இருக்க? நம்மளுக்கு வர வேண்டிய 5 லட்சத்தை வாங்கிட்டல. அது இல்ல. என்னமா பேசிட்டா தெரியுமா? கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாத குறை. உன்னை செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. அத பத்தி யாருடா கேட்டா? பணம் என்னாச்சு? டேய் என்னடா இப்படி மண்ணு மாதிரி நிக்கிற? பணம் இல்லைன்னு சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதடா. இப்பவே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. பணத்தை நாம மறந்துட வேண்டியதாம்மா. வாய மூடுறா, பல்ல உடைச்சிருவேன். என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை. ரஞ்சனி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மதிக்கிட்ட கொடுத்துட்டாலாம். நியாயமா அது மதிக்கு சேர வேண்டிய பணம். அதனால அவன் நேர்லயே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு கூலா சொல்றா. அவ சொன்னா ஆமா ஆமா மண்டையாட்டிட்டு கேட்டுட்டு வந்துட்டியாக்கோ. அப்படியே அவன் தலைமுடிய கொத்தா புடிச்சு செவுத்துல முட்டி என் பணம் இப்பவே வந்தாகணும்னு சொல்லிட்டு வந்திருந்தா நீ ஆம்பளை. டேய் பேசாதடா. இப்படி ஒரு இளவுக்கு லாய்க்கு இல்லாதவன் பெத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல உன்னால இந்த ஊர்ல பொழைக்க முடியாதுடா. பேசாம உங்க அப்பா மாதிரி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் என்ன மாதிரி செஞ்சு தொலைக்க வேண்டியதானே. இங்க இருந்துட்டு ஏன் உசுர வாங்கிட்டு இருக்க? இங்க பாருடா, கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதி இந்த வீட்டுக்கு வந்தாகணும். ஆம்பளையா லட்சணமா உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடா. ஆனா கைக்கு வந்த நகையும் பணத்தையும் கோட்டை விட்ட பாரு. உன்ன மாதிரி கிணக்கு இருக்கேன் ஒருத்தர் இருக்க மாட்டான்டா. ஐயோ இதுக்கு மேலே உங்களை வீட்டுல உட்கார வச்சு வடிச்சு கொட்ட என்னால முடியாது. இப்பவே என் உடம்பு கிழக்கு திரும்பினா மேற்க போகுது. இந்தா வீட்டுக்கு இவ்வளோ கணக்குக்குன்னு ஒருத்தி இருக்கா. ஒரு துரும்ப கூட கிள்ளி அந்த பக்கம் போட மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் அந்த உலகளக மன்மதனை கட்டிக்கு போற நினைப்பிலேயே மோட்டு வலைய பாத்துக்கிட்டு தனியா பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க பாருடா, என் உடம்பு முன்ன மாதிரி இல்ல. என்னால குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. மதிய போய் கால்ல கையில உளுந்தாவது கூட்டிட்டு வர. அப்படி கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு சோறு. அத பாத்துக்க. தள்ளுறா. என்னம்மா? அம்மா மா என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா? என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். உன் புருஷன் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மனசு தேன் கூட்ட கலைச்சு விட்டது மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம தெருவுல இருக்கான ஏழுமலை தினம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான். ஆனா காலையில 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு வேலைக்கு போறாங்க. எப்படி வாழ்றதுக்கு வேற வழியே இல்லாம அவன் கூட குடுத்தம் நடத்துறான்னு நினைக்கிறியா? இல்லம்மா, அவ புருஷன் மேல இருக்கிற அந்யோன்யம் பாசம். அவ புருஷனுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிறா, விட்டு கொடுக்கறா. நான் படிச்ச பொண்ணு, யாருக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன்னு நீ சொல்லுவ.
நான் உன்னை அடிமையா இருக்க சொல்ல, கொஞ்சோண்டு அன்பா இருந்து தான் பாரேன். நீ அன்பா இருந்தா போதும்மா, அவன் உனக்கு அடிமையா மாறிடுவான். இதான் ஆம்பளைங்களுடைய புத்தியே. இப்போ உங்க அம்மாவே எடுத்துக்க. உன் அப்பன் அவ பேச்ச மீறி ஏதாவது செய்யறானா? இத்தனை பணங்காசு வச்சிருக்கானே, அவனை பத்தி அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை தப்பா காதல கேட்டிருப்போமா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா அவன் மேல வச்சிருக்க பாசம் தானே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஜெயிக்கிற தோக்குற பந்தயம் இருக்கவே கூடாதும்மா. விட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நானா நீயான்னு போட்டி போடணும். மத்த எல்லாத்திலையுமே நாம எப்படியாவது தோத்து போயிடுவோன்னு நினைச்சேன்னு வையேன், உன்னை முந்திக்கிட்டு அவன் உனக்காக தோத்து போயிடுவாம்மா. என்னம்மா பாட்டி பேசுறது உனக்கு எரிச்சலா இருக்கா? இல்ல பாட்டி. சரி, நீ என்ன முடிவெடுக்க போற? தெரியல பாட்டி, குழப்பமாவே இருக்கு. அதானே உன் ஆத்தாளுக்கு அப்பனுக்கு சௌரியமா இருக்கு. குழம்புன குட்டையில தானே மீனை பிடிக்க முடியும். அதத்தானே உன்னை பெத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. படிச்ச புள்ள உனக்கு நான் சொல்லியா தெரியணும்? உனக்கு வேற கல்யாணம் பண்ற திட்டத்துல அவங்க இருக்காங்க. பாபுவை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் வீட்டுல இருக்கவங்கள சகிச்சுக்க நீ தயாரா இருக்கியா? நானும் உன் கட்சியில சேர்ந்துக்கிறேம்மா.